தேவனுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம். விருப்பம் தான், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? ஏன் விரும்புகிறாரு? தேவனை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிசாசை நாம் அறிந்து கொள்வோம். புரியுதுங்களா? இந்த பூமியில ஒன்று பிசாசை அறிந்தவர்கள் இருப்பார்கள், அப்படி இல்லைன்னா வானத்தின் பூமி சிஸ்டத்தை ஜீவனை தேவனை அறிந்து கொண்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு கூட்டம் தான் அந்த பூமியில இருக்குது. இந்த பிசாசை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க விதவிதமா இருப்பாங்க. வித்தியாசமான வணக்கங்கள், வித்தியாசமான தோதுகளுக்கு, வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் அங்க இருக்கும். ஏன் அப்படின்னா அவனும் அதை விரும்புகிறான். பிசாசு என்ன விரும்புகிறான்னா, இந்த ஜனங்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்காக இவங்க இருக்கணும் அப்படின்னு அவனை விரும்புகிறான். அதே போல தம்முடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜீவனுள்ள தேவன் விரும்புகிறார். அவர் விரும்புறது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயலால் சிருஷ்டித்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாய்ஸ், தேர்ந்தெடுத்தலை தேவன் மனிதனுடைய கரத்திலே கொடுத்து விட்டார். நீ என்ன அறிந்து கொள்ளுப்பா அப்படின்னு அவர் விரும்புறாரு, கேட்கிறாரு. இல்ல முடியாது அப்படி சொன்னா ரைட்டுன்னு விட்டுருவார். சரி உன் விருப்பம் அப்படின்னு விட்டுருவார். ஆனா நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கையின் சமாதானமும் ஆசீர்வாதம் நன்மையும் இருக்கிறது. ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை நம்முடைய தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான் இருக்குது. இதை தேவன் முழு வேதாகமத்திலும் என்ன செய்திருக்கிறார்னா வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படியாவது என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. இங்க ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, உபாகமம் ஆகமம். ஏற்கனவே இதுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சம்பவம் தான் இருக்கும். சப் புக், இந்த புத்தகத்துல ஏற்கனவே இந்த சம்பவங்கள் முழுசா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் அப்படின்னா, அவர்தான் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும்படி நடத்தினார். அவர் எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு போய் கானான்ல சேர்க்கறதுக்கு ஒரு 40 நாள் போதும், 40 வருஷம் தேவையில்லை. மெதுவா நடந்தா கூட 40 நாள்ல போய் என்ன செய்யலாம்? சேர்ந்துடலாம். அது பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனை அறியாத மக்களாய் எங்க போய் சேருவாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில போய் சேருவாங்க. தேவனை அறியாம போய் சேர்ந்தா என்ன செய்வாங்க? தேவன் அல்லாத காரியங்களை பிடிச்சுப்பாங்க. அப்படி அறிந்தே அவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப வனாந்தரத்திலே தேவனாய் கர்த்தர் 40 வருஷங்களும் 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் தன்னை தேவன் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்னா அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப தேவனை அறிந்திருக்கிறேன் எப்படி நாம சொல்ல முடியும்? தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களை கேட்டா, நீங்க அறிந்திருக்கிறீங்களா அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆமா அப்படின்னு சொல்லிட்டா முண்டி வச்சு இல்ல? எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? ஆமான்னு மட்டும் சொல்லலாம் முடிச்சு. ஆனா எப்படின்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் பலவிதமான காரியங்களை செய்கிறார். வனாந்தரத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார், தன் அற்புதங்கள்லாம் காமிக்கிறார், அதிசயமான காரியங்கள்லாம் செய்கிறார் இல்லையா?
அதை பார்த்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப இது ஒரு அடையாளம் வச்சுங்க. அப்ப வேற என்ன சொல்லலாம்? இது தேவன் பக்கத்திலிருந்து வருது. இப்ப நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் என்ன சொல்லலாம்? நம்ம பக்கம், அவர் பக்கம் சொல்றாரு, இதெல்லாம் அற்புத அடையெல்லாம் செய்யறாரு, நடத்துறேன்னு சொல்றாரு, எல்லாம் செய்திருக்கிறார். நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் என்ன சொல்ல முடியும்? நான் தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா நம் பக்கத்திலிருந்து என்ன சொல்லலாம்? நான் சொல்றது புரியுதா? முதல்ல உங்களுக்கு புரியுது? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. வேற என்ன சொல்லலாம்? கீழ்ப்படியணும். அதாவது நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதின் அடையாளம் முதல்ல என்னன்னா, அவர் சொல்வதை என்ன செய்யணும்? கேட்கணும், கீழ்ப்படிய வேண்டும். யாருடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவங்க தேவனை அறிந்திருக்கிறார்கள். முதல் அடையாளம் ஒண்ணு. இதுல ஒண்ணு. இப்போ இது வசனத்தை நம்ம தேடி எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அப்புறமா வேணா கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். மோசேஸ் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வசனம் மட்டும் வேணா எழுதிங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் வாசிங்க. யாத்திராகம் 16:4-5-6 16:4-5-6. அதாவது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பரலோகத்திலிருந்து ஒரு அப்பம் கொடுக்க போறாரு. அந்த அப்பத்தை நீ என்ன செய்யணும்? தினந்தோறும் ஒரு ஓமர் அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ நம்ம வாச சொன்னா ஒரு படின்னு வச்சுங்களேன், 1 கிலோ படி அளவு எல்லாம் வச்சுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, நீங்க சேர்த்து வச்சுக்கிறீங்களா ஒரு படி, அதுல கொஞ்சம் சாப்பிட்டு மீதி அரைப்படி நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்க கூடாது. தினந்தோறும் தேவையானது சேர்த்துக்கணும். அதன் பிறகு என்ன சொல்றாருன்னா, 6வது நாள் மட்டும் நீங்க 2 படி சேர்த்து வச்சுங்க, எடுக்கிற மாதிரி 2 மடங்கு சேர்த்து வச்சுங்க. 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிற நாள். 2 படி சேர்க்கறது மட்டும் இல்ல, மறுநாளுக்குரிய 7ஆம் நாளுக்குரிய எல்லாத்தையும் இப்பவே சுட்டுக்கிட்டு வைக்க வேண்டிய வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுங்க. 7வது நாள் அடுப்பு கொளுத்த கூடாது. இதுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்னா கீழ்ப்படியவில்லை. சில பேர் என்ன செய்தான்னா பேராசை, நிறைய சேர்த்து வச்சுக்கணும். ஆண்டவர் சொல்ற அளவு சேர்க்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமா சேர்த்து வச்சா பார்த்தீங்களா, சேர்த்து எடுத்துன்னு வச்சா கூட அவனுக்கு 1 ஓமர் தான் இருக்குது. ஆனா அந்த 1 ஓமர்ல பாதி சாப்பிட்டு பாதி வச்சுக்கணும். பயம், நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது, நாளைய குறித்த ஒரு கவலை. ஆண்டவர் விட்டுட்டாருன்னா எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் செய்கிறார், சோதிக்கிறார். பார்த்தா சில வீடுகள்ல நாத்தடிக்குது. என்னடா நாத்தடிக்குதுன்னு பார்த்தா இவன் அடுத்த நாள் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டான். அப்புறம் கோவம் வந்துச்சு, தூக்கி போடுங்கடா. இப்போ திரும்ப பிரச்சனை என்னன்னா, 6ஆம் நாள் 2 மடங்கு சேர்க்க சொன்னார்ல, சில ஆளுங்க சேர்க்கல. சேர்க்காம என்ன செய்யறான், காலையில பாத்திரத்தை எடுத்துன்னு போறான். அங்க போனா அங்க ஒண்ணுமே இல்லை. என்ன ஒண்ணுமே இல்லை, அதான் சொன்னல. அப்படின்னா நல்லா கவனிங்க, தேவனை அறிந்திருக்கிறேன் என்றால் அவன் கீழ்ப்படுகிறவனா இருப்பான். முதல் காரியம், தேவனை அறிந்திருக்கிறேன் நாம சொல்றோம் அப்படின்னா, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். சும்மா அறிந்திருக்கிறேன் சும்மா வாயில சொல்றதுனா இல்லை. கீழ்ப்படுதலின் மூலமாக நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதை கீழ்ப்படுதலின் மூலமாக காண்பிக்கிறேன். தேவன் தம்முடைய வல்லமையை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அற்புத அடையாளங்களை காண்பிக்க. அது போல நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு அவருடைய கற்பனைகளுக்கு நாம் என்ன செய்யறோம்? கீழ்ப்படியதினாலே வெளிப்படுத்துகிறோம். இப்ப 2வது வசனம் என்னன்னா, அவருக்கு பயந்து அவரில் அன்பு கூறுதல், அன்பு கூர்ந்து வாழ்தல். அவர் செய்த காரியங்கள் மூலமாக, அதே இடத்துல அவருக்கு பயந்து அன்பு கூர்ந்து வாடுகிற ஒரு வாழ்க்கையின் மூலமாக நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அதை வெளிப்படுத்துகிறேன். அப்ப தேவனை அறிந்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவார்கள், தேவனுக்காக வாழ்வார்கள். கர்த்தருக்காக வாடுறோம். யாருக்காக வாடுறோம்? இந்த உலகத்துல கர்த்தருக்காக. நீ கர்த்தருக்காக வாழல அப்படின்னா வேற ஒருத்தர் ரெடியா இருக்கிறான்,
அவனுக்காக உங்களை வாழ வைக்கிறதுக்கு இல்லை. இப்போ எல்லாம் நாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அவனு சொல்லுவான், நானும் உனக்கு எல்லாம் தரேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய முடியாது, நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு வருஷத்தை வாசிக்கலாம், ஒரு வருஷம் வாசிக்கலாம். ஏசாயா, நான் இதை வாசிக்க நினைச்சேன், அது அப்படியே இருக்கட்டும். 1 அதிகாரம் 3 வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஆமா, இங்க வந்து திட்டுறார் ஏசாயா தீர்க்கதரிசி, திட்டுறார். மாட்டுக்கு அறிவு இருக்குது, கழுதைக்கு அறிவு இருக்குது, ஆனால் என் ஜனத்துக்கு என்ன இல்லை, அறிவில்லை. நாலேஜ், நோயிங் அண்ட் நாலேஜ், இந்த ரெண்டுமே இல்லை. தேர்ந்தெடுத்தல் அல்லது அறிந்து கொள்ளுதல் அப்படி இல்லை. அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, என் ஜனங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, நாலேஜ் இல்லை, என்னை அறிகிற அறிவு இல்லை. அறிந்து கொள்ளுதலுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குதா? நோயிங் அண்ட் நாலேஜ், அறிந்து கொள்ளுதல், அறிவு. இங்கே என்ன சொல்றாரு, அப்போ வந்து தேவனை நாம் அறிந்து கொள்றோம் அப்படின்னா தேவனை அறிகிற அறிவும் தேவை, தேவனை அறிகிற அறிவு தேவை. அப்போ இங்க என்ன சொல்றாரு, கழுதைக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, ஆனா என் ஜனங்களுக்கு தெரியல. வாசிக்கலாம் இப்போ 1:21 ரோமர். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமா, இங்க யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த வனாந்தரத்திலே பிரயாணம் செய்த ஜனங்களுக்கு தான் சொல்றார். நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே அதுல இருக்கும். அதுக்குள்ள அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்போம். அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகம், இப்படி எல்லாம் சொல்லினே வருவார். வீணராயிட்டாங்க இல்லையா, விக்கிரகங்களை உண்டாக்குன காரியங்களை குறித்து சொல்லுவார். இங்கே அவர்களுக்கு அது பொருத்தமா இருக்கும். இங்க சொல்கிற காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொருத்தமா இருக்கிறது. ஆனா இந்த ரோம்ல இருந்த சபைக்காக இது என்ன செய்து எழுதப்பட்ட நிறுவனமா இருக்கிறது. இப்ப இங்கே அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. இப்ப தேவனை இவர்கள் என்ன செய்யறாங்க, அறிந்திருக்கிறார்கள். எப்படின்னா, தேவன் தம்மை பல விதங்களிலே வெளிப்படுத்தினார். வனாந்தரத்தில் தேவன் தம்மை பல விதங்களிலே வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். இப்ப நமக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரா? கட்டாயம் வெளிப்படுத்துகிற தேவன் தான். பல விதங்களில் வெளிப்படுத்துறார். வார்த்தையின் மூலம், நம்முடைய இருதயத்துல, நம்முடைய மனசாட்சியில ஆண்டவர் எத்தனையோ விதங்களை பேசுகிறார், நம்மை உணர்த்துகிறார். நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனாலும் என்ன செய்யல, அவரை துதிக்க முடியல, அவரை ஸ்தோத்தரிக்கலையாம். அறிந்தும் அவரை என்ன செய்யல, அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், வீணா போயிட்டாங்க. அவரை அறிந்த பிறகு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்றாருன்னா, அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை, கர்த்தரை என்ன செய்யணும், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மகிமைப்படுத்திடலாம். எப்படி அவரை மகிமைப்படுத்துவது? எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவரை மகிமைப்படுத்துதல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இந்த அனனியா, அசரியா, மிசாவேல் இந்த 3 பேருடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்குறோம். அவர்கள் விக்கிரகத்தை அந்த நிற்க வச்சு இதெல்லாம் வணங்கணும் அப்படின்றான். பாபிலோன் தேசத்தில் அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த பாபிலோன் தேசத்து அதிபதி என்ன செய்யறான், விக்கிரகத்தை, பெரிய விக்கிரகத்தை உண்டா, இதெல்லாம் நீ வணங்கணும்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, இல்லை நாங்கள் வணங்க முடியாது, உங்களை நெருப்புகளை போட்ட போகிறோம், சூளை எரிகிற அக்கினி சூளையில போட போகிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்லன்ட்டாங்க.
இந்த சூழ்நிலையில ஆண்டவராய் கர்த்தருக்காக நிக்கிற பாத்தீங்களா, அங்கே தேவன் மகிமைப்படுகிறான், கர்த்தர் மகிமைப்படுகிறான். அதே எல்லாம் நடந்து நடக்குது. கடைசியில் அவன் என்ன சொல்றான், தேவனை குறித்து சாட்சி சொல்றான், இவரை மாதிரி யாரும் இல்லையா உலகத்துல என்று. அவர்தான் தேவன். கர்த்தரை இப்ப இவர்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அங்கே கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான். தங்கள் சரீரத்திலே அவர் என்ன செய்யறாங்க, மகிமைப்படுத்துகிறார்கள். சரீரம் போனாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல. அப்ப ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்த என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தின் மூலமாக இது பரவாயில்லையா, இதன் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும். சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? சரீரத்தை எப்படி வச்சுக்கிறோம்? பரிசுத்தமா வைத்திருக்கிறோமா? இந்த சரீரமானது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் பரிசுத்தமாய் இருக்கிறது என்றால் அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். இது பரிசுத்தமாய் வைக்கல அப்படின்னா பிசாசை தான் மகிமைப்படுத்தும். அப்ப பிசாசை மகிமைப்படுத்துகிற ஒரு சரீரம் எப்படி இருக்கும்? இவர் சொல்றாரு, இருள் அடைந்திருக்கிறது, இருள் அடைந்து இருக்கும். அப்ப அங்க என்ன இல்லை, ஸ்தோத்திரமும் இல்லை, துதியும் இல்லை. தேவனை அவர் என்ன செய்யல, துதிக்கவில்லை, ஸ்தோத்தரிக்கவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. அப்ப மகிமைப்படுத்த எங்க நிக்குது அப்படின்னா, நமக்கு வருகிற இந்த போராட்டமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்றோம், வெற்றிட எழுத்து போத்து படுத்துப்போம் இல்ல, அவ்வளவுதான். எதுக்கு இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா செய்வோம், என்னடா வாழ்க்கை இது, அவ்வளவுதான். ஆண்டவர் தேடுறதே விட்டுருவோம். பைபிள் ஒரு பக்கம் போயிடும், ஜபம் ஒரு பக்கம் போயிடும். ஆனா இவங்க எப்ப நிக்கிறாங்க அப்படின்னா, மரணத்தை சந்திக்க போறாங்க, அப்ப நிக்கிறான், ஆண்டவருக்காக நிக்கிறான். தங்கள் சரீரமானது சுட்டரிக்கப்பட போகிறது, பரவாயில்லை அப்படின்றான். அந்த நெருக்கடியான நிலையில நின்று அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த நெருப்பை பார்த்து அவங்க பயப்படலை. 50% தப்பிப்பார், 50% பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல. தேவனை அந்த இடத்துல அவர்கள் மகிமைப்படுத்தும் போது தேவன் அவர்கள் மூலமாக அவரை மகிமைப்படுத்துகிறார். எல்லாரும் அப்படியே பார்க்கறோம் ஆச்சரியமா. அவங்களுக்குள்ள முழுமையா சொல்லல, பாதி சொல்றாங்க பரவாயில்ல, எங்களை தப்பிக்கலாம் பரவாயில்ல. அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம், நீ நினைக்கிற மாதிரி நடந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். தப்பிப்பார், ஒருவேளை அவரு விட்டுட்டா கூட எங்களை அதிர்த்து கவலை. அப்ப என்ன யோசிச்சிருப்பாங்க, என்னடா அது தூக்கி போட்டா செத்து போயிடுவாங்க, இவங்க இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனாலும் தூக்கி போகணுன்ற ஆத்திரத்தை போட்டு கிடைச்சது அவனை என்ன செய்யறான், அலறிட்டான். அப்ப தேவனை நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவதற்கு இப்படி ஒரு நெருக்கமான ஒரு நிலை வரும் பொழுது நாம சோர்ந்து போய் பயந்து மறுதளிக்கிறோமோ அல்லது நிற்கிறோமா? பலவிதமான சூழ்நிலை வரும்பொழுது நாம் எப்படி நிற்கிறோம், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாக அவரை நாம் செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதான் இங்க எழுதுறார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். தேவனை அறிந்திருக்கிற ஒரு காலம், அப்ப தேவனை மகிமைப்படுத்தும்படியான சூழ்நிலை. அப்ப என்ன செய்யணும், ஸ்தோத்திரித்து தங்கள் சோத்தரியாமல் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தனையால வீணரானார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஆண்டவரை கர்த்தரை எல்லா சூழ்நிலையும் நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. எல்லா சூழ்நிலை நமக்கு வருகிற எல்லா விதமான நெருக்கத்திலும் கொஞ்சம் பிரச்சனை என்ன பண்றோம், சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறோம். ஒரு சபையில அவர் எழுதுறார், தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார், 1 அதிகாரம் 5-6 வாசிங்க. 5ஆம் வசனத்தை சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவளா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட நிலையில் எங்களுக்கு வந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களின் கர்த்தரையும் பின்பற்றுகளாகி. இந்த சுவிசேஷம் எப்படி வருது,
எப்படி வருதா சொல்றாரு, அவரு வல்லமையோடு வருது. அவங்க பாடுகள் கஷ்டம் தான் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதே நேரத்துல அவர்கள் அந்த பாடுகள் நடுவிலும் சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப எப்படி அறிந்து கொண்டார்கள், என்ன அறிந்து கொண்டார்கள்னா சுவிசேஷத்தின் மேன்மை அறிந்து கொண்டார்கள், கிறிஸ்துவின் மேன்மை அறிந்து கொண்டார்கள், கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு உபத்திரவம் பெரிய பிரச்சனையாக இல்லை, வியாதி ஒரு பிரச்சனையா இல்லை, கஷ்டங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. ஏன்னா அவர்கள் அறிந்து கொண்ட விதம் அப்படி இருக்குது. தேவனாய் கர்த்தரை அறிந்து கொண்ட விதம் அப்படி இருக்குது. அப்ப தெளிவாய் சரியா அறிந்து கொண்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நாம் தேவனை பின்பற்றுவதற்கு தடையா இருக்காது. அப்ப அறிந்து கொண்ட இப்ப எப்படி இருக்கிறேன்னா சோத்தரிக்கவும் இல்லை, மகிமைப்படுத்தவும் இல்லை. அப்ப என்ன ஆகுது, இருதயம் இருளாகிவிட்டது. இருளான இருதயத்தோடு இருக்கிறது ஆபத்து. இருளான இருதயத்துக்குள்ள யார் இருப்பான், பிசாசு தான் இருப்பான். வெளிச்சத்தில் தேவன் இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் வெளிச்சமா இருக்குதுன்னா தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அப்ப இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா உபத்திரவங்கள், கடினமான சூழ்நிலை. அப்ப அந்த நடுவில் அவர் என்ன செய்யறாங்கன்னா உபத்திரத்தில் பரிசுத்த சந்தோஷத்தோடு திருவசம் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி அப்படியே சொல்லி தராங்க. நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் தேவனை தெளிவாய் அறிந்து கொண்டார்கள். இப்ப 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்து வைக்கிறீர்கள். அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரியும். புத்தி சொன்ன காரியங்கள், தேர்தல், எல்லா விஷயங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்க அல்லது அறிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாம் அறிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு சத்தியத்தையும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து கொண்ட பிறகு நாம் வாழனா தான் நமக்கு பிரச்சனை. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, இவர்களை குறித்து பவுல் எழுதுறார். நீங்க எப்படிப்பட்டவங்க, நாங்க உங்களுக்கு என்னென்ன செய்திருக்க, கிறிஸ்துவை எப்படி நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்யறாரு, பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த சபை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மக்கள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் போது மாத்திரமே அந்த சமாதானமும் இருள் இல்லாத மகிழ்ச்சியின் வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு வெறுமை, ஒரு வேதனை, ஒரு போராட்டம், ஒரு கவலை, ஒரு துக்கம், சோர்வு, நம்பிக்கை இல்லாத காரியங்கள், தற்கொலை பண்ணி செத்து போயிடும். எல்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி செத்துறான். ஏன் அப்படின்னா இருள் அடைந்த இருதயம், தேவனை அறியாததுனாலே, கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை. இதை சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வருத்தமான சம்பவங்கள் நான் வெளியே சிலருடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கர்த்தரை அறிந்தும் கூட ஒருத்தர் பின் வாங்கி போயிட முடியும். கர்த்தரை அறிந்தும் கூட அவரை விட்டு விலகி போயிட முடியும். கர்த்தரை அறிந்தும் கூட ஒரு வாழ்க்கை மோசமான நிலையில் போக முடியாமல் இருக்குது. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லை? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா காத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நாம் என்ன செய்யணும், உடனடியாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை சரிப்படுத்திக் கொள்ளும் என்று அவர் சமூகத்தை தாழ்த்தணும் இல்லையா? நம்மை தேவ சமூகம் அர்ப்பணிக்கணும். உண்மை அறிகிற அறிவிலே நான் சரியா இருக்கிறேனா, உண்மை அறிந்து வாழ்கிறேனா என்பதிலே சரியா இருக்கணும். இங்கே அதுதான் அவர் சொல்றார். 12ஆம் வசனத்துல நான் என்ன செய்யறேன், புத்தியும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஏன் அப்படின்னா இது அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவையா இருக்குது. இப்ப 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 3-4 வாசிங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த விதத்திலும் தேவனை அறிந்திருக்கிற அந்த நிலையிலிருந்து என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குதுன்னா, நல்ல உற்சாகமா இருந்தான், உற்சாகமா ஆவியில கைத்தட்டி பாடி நல்லா இருந்து, பல சூழ்நிலைகள், ஒண்ணு போராட்டம் இருக்கும், இல்லைன்னா ஆசீர்வாதம், ரெண்டு தான் மனுஷனை பிரிக்குது. ஒன்று உபத்திரவங்கள் பிரிக்கும், இல்லைன்னா உபத்திரவங்கள் ரொம்ப பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா ஆசீர்வாதங்கள். உலகத்தை தேடுவது, உலக பக்கமா போயிட்டா அவ்வளவுதான், தேட வச்சு பிசாசு என்ன பண்ணுவான், தேவனை அறிந்து கொள்ள முடியாமல் செய்து விடுவான். என்னைக்கோ அறிந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, தினந்தோறும் நான் ஆண்டவரை கர்த்தரை அறிந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய் அவரை அறிகிறேன், அவர் சத்தத்தை கேட்பதன் மூலம் அவரை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரை சத்தத்தை என்ன செய்யணும், கேட்க வேண்டும், ஒரு நாள் கேட்கணும். அப்போ இவர் சொல்றார் இந்த 3ஆம் அதிகாரத்துல, நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டு அறிந்திருக்கிறீர்கள். ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு வரும்ன்ற நாங்க எச்சரிச்சிட்டோம், அறிந்திருக்கிறோம், அறிய பண்ணிட்டோம், நீங்க என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவர்களுக்கு தெளிவாழ்கிறார். ஒரு பிரஜாதியுடைய சபை இல்லையா, சபை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை என்ன செஞ்சது, இஸ்ரவேலை விட்டு வெளியே போயிடுச்சு, சபை வெளியே போயிடுச்சு. அதன் பிறகு சபை சரித்திரம் அப்பதான் துவங்குச்சு. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, இதெல்லாம் அவர் நினைப்பூட்டுகிறார், ஒரு நிருபமா எழுதுறார், நினைப்பூட்டி நீங்க இதெல்லாம் அறிந்திருக்கிறீங்க, சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறது நிமித்தமா அவருடைய பாடுகளை அறிந்திருக்கிறீங்க, கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிறீங்க, உபத்திரவங்களை வர என்று அறிந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆலோசனைகளையும் அறிந்திருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றா ஏன் சொல்றார் அப்படின்னா, அவைகள் கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிய செய்தது, கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் பவுல் செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப ஒரு நிருபமா எழுதி அனுப்புறார். நீங்க எப்படிலாம் இருந்தீங்க, எப்படி மாறினீங்க, எப்படி எதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் உங்களோட பேசினேன், ஏன் இந்த உபதேசம் சொன்னேன், ஏன் உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி நீங்க அறிந்திருக்கிறீர்கள். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்கள் அறிந்திருக்கிற காரியங்களிலே நீங்க விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் முன்னமே வந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி போகுமா அப்படின்னா போகாது. ஒரே மாதிரி போதா? போன வாரத்துக்கு நான் இந்த டீன் யூத் பிள்ளைங்க கிட்ட நான் கேட்பேன், இந்த வாரம் எப்படி போச்சு, அவங்க ஒரே வாரத்தில் சொல்லுவாங்க, நல்லா போச்சு. நல்லா எங்க போவோம், ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வாரம் வேற மாதிரி தான் இருக்குது. உங்க வாழ்க்கை ஒரே மாதிரி போயிருக்குதா? ஜனவரி மாசம் போன மாதிரி பிப்ரவரி மாசம் போச்சா அப்படின்னா இல்ல. 2 மாசம் முன்னாடி 6 போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஜூன் மாசம் போன மாதிரி ஜூலை போச்சா அப்படின்னா இல்ல. பல வித்தியாசங்கள், பல சூழ்நிலை நடுவில் போயிட்டு இருக்கிறோம். அடுத்த மாசம் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனா நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா, இதை தேவன் அறிந்திருக்கிறார், தேவன் அறிந்திருக்கிறார் நம்மை குறித்து. அப்ப நம்மை குறித்து முழுமையா தேவன் அறிந்திருக்கிறார். நாம் மட்டும் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு மட்டும் சொல்ல, ஆண்டு சொல்ற, நான் உன்னையும் அறிந்திருக்கிறேன். அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நேசிக்கிறவர்களே தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒன் சைடு மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நான் மட்டும் தான் ஆண்டு நேசி, அப்படி கிடையாது. அவரும் என்னை நேசிக்கிறார், அவரும் என்னை அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய சோர்வுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய கஷ்டமான நிலைமை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் வெளிப்படுத்த விசேஷத்துல வருது. நேரம் இல்லை ஆனா சொல்றதுக்கு. சபையில குறித்து சொல்லும்போது நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சொல்லனே வராது. அவ என்ன மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்லல, நம்மை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப இங்க அப்போஸ்தலன் பவுல் இங்க தான் எழுதுறார், உங்களுக்கான காரியம், நீங்க அறிந்திருக்கிற காரியங்கள்லாம் என்னென்ன அறிந்திருக்கிறீங்க. வீட்டுக்கு அப்புறம் திரும்ப தியானித்து பாருங்க, அறிந்திருக்கிறேன்றது அவர் என்ன சொல்றாரு சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்ப நாம 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஆமா, எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலக சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
அஞ்ஞானிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை என்ன, அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க சந்தோஷமா எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அதுக்காக நாம அப்படி போலாம் இல்ல, அப்படின்னு போயிடாதீங்கன்ற. அஞ்ஞானிகளை போல இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார் இந்த மலை பிரசங்கத்துல அப்படியே சொல்லி வரும்போது, அப்புறம் தொடர்ந்து சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷத்துல அங்க சொல்லின்னு வர்றார், அஞ்ஞானிகளை போல நீ இருக்காதீங்க, கவலைப்படுறது இருக்காதீங்க, ஆனா தேவன் எல்லாம் உங்களுக்கு அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப அதுதான் இவர் சொல்றார். மேல வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகச்சப்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, எதை அறிந்து கொள்ளணுமா, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்ப அதை யார் ஆண்டு கொள்றா? பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள தேவன் ஆண்டு கொள்ளுகிறார். அதை அவர் ஆண்டு கொள்ளுகிறதுனாலே அதை பரிசுத்தமா என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப நம்ம உலகத்தை பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, வருத்தமா தான் இருக்கும். எப்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னா, தேவனை அறிந்திருக்கிறோம் என்ற நிலையிலிருந்து விலகி போயிட்டா வருத்தமா இருக்கும். தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம், தேவனை குறித்து தெளிவான ஒரு அறிவு இருக்குமேனால் அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா பரிதாபப்படுவோம். அவங்களை பார்த்து, அவங்களாம் பார்த்து நீங்க பரிதாபப்படுறீங்கன்னா நீங்க தேவனை அறிந்திருக்கிறதுல சரியான வழியில போறீங்கன்னு அர்த்தம். அவங்கள பார்த்து அப்படியே நான் அப்படி இருக்கிறேன், நான் பாரு இப்படிக்கிறேன், ஐயோ ஒன்னெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு தேவனை அறிந்திருக்கிற அறிவிலிருந்து நீங்க விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப தேவனை எப்படி நீங்க சரீரத்தில் மையப்படுத்த முடியும், எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும், எப்படி அவரை ஆராதிக்க முடியும்? அப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அங்க இருள் வந்து விடும். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். இந்த வசனத்துல இந்த நிருபத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைசி வசனத்திலும் இதை எழுதியிருப்பாரு. இங்க எழுதுறாரு. 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அது நீங்க அறிந்திருக்கீங்க. எது அறிந்திருக்கிறீங்க? இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இல்ல, நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு இந்த விஷயத்தை மட்டும் எப்படி சொல்றாரு? நன்றாய். நாம நன்றாய் இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் அப்படின்னு அறிந்திருக்கிறோமா? எப்போ வருவார்னு? திருடன் வருகிற விதமா எப்பவும் தெரியாது, எப்பவும் தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இயேசு வருவார் என்று தெரியும். அப்படின்னா நாம எப்படி இருப்போம்? மேல சொன்ன அறிந்திருக்கிறதுல நாம ஜாக்கிரதையா இருப்போம். இதெல்லாம் அறிந்திருக்கும் பொழுது கடைசியா அவர் நிறைய சொல்றாரு. அது கடைசியா அவன் சொல்றாரு, நீங்க அவர் வரப்போறார் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நன்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அறிந்து, அது மேலே சொல்ல வாசத்துல தியானத்துக்கு அதெல்லாம் அறியல அப்படின்னா நன்றாய் அறிந்து கொள்றதில்ல. வரப்போற மட்டும் தெரியும். அப்ப நன்றாய் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரெடியா இருக்கிறீங்க. அவர் வருகையில சந்திக்கணும்னு எப்போது ஆயத்தமா இருக்கிறீங்க. இப்ப நமக்கும் அதுதான். நாம நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்றால் மேலே சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் என்ன செய்திருப்போம்? கீழ்ப்படிந்திருப்போம். புத்தி சொல்லும் போது கோவம் வராது, ஏற்றுக்கொள்வோம். அப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் மறந்துடுறேன், இது என்னத்துக்கு தேவை, இப்படி தேவையா, அப்படிலாம் யோசனை போகணும், இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இந்த நன்றாய் அறிந்து கொள்ளுதல் இல்லை. அவர் வரப்போகிறார் என்ற நன்றாய் அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையே இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறாங்க. சபைக்கு வருவாங்க எப்பனா, இல்லைன்னா இல்லை, வந்தா வரேன், போனா போறேன், அந்த மாதிரி நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிறது இல்லை. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்ட்டு பைபிள் இருக்குதா இல்லையா? இருக்குது. நீங்க தான் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். எப்போ வருவாராம் அவரு? இப்ப நீ நினைச்சுக்கிறீங்களா எப்படி அவர் எங்க வரப்போறாரு அப்படின்னு? அப்பதான் வருவார். அவர் எங்க வரப்போறாருன்னு யோசிச்சுன்னு நம்ம பாட்டுன்னு இருக்கிறோம், நம்ம பாட்டுன்னு போயிருக்கிறோம்.
நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் வேலை செஞ்சு வைக்கணும், அப்பதான் வருவாங்க. அப்போ நீங்க நான் நினையாத நிலை என்ன செய்வாரு, வந்து விடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. என்ன காலம் அது? நாம நினையாத ஒரு காலம். அந்த காலத்துல தேவன் என்ன செய்ய போறாரு? அப்ப காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த குறிக்கப்படவே இல்லை அப்படின்னா நாம் ஆயத்தமாம இருக்கலாம். ஆனா காலம் குறிக்கப்பட்டிருக்கு. எப்போ? நினையாத நேரம், எப்போ வேணா வரலான்ற சூழ்நிலை. அப்ப நான் எப்பவுமே நன்றாய் அறிந்திருக்கேன். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது இல்ல? அப்படின்னா அவர்களுக்கு அந்த நன்றாய் தேவனை அறிந்திருக்கிறதை போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தெளிவா போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் தெளிவா என்ன செய்யுது போதனை. இதுக்கு பத்தாதுன்னு பைபிள் ஸ்டடி வேற இருக்குது இல்ல? அங்க நன்றாய் போதிக்கப்படுகிறது. தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வசனத்தை கேட்டு நாம் ஆயத்தமா இல்லை அப்படின்னா நாம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு வாரம் கேட்கணும், நல்லாதான் இருக்குது அப்படின்னு போறதில்ல. நான் கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல கீழ்ப்படியணும். இரண்டாவது, தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு வருகிற அவங்க பாருங்க, ஒவ்வொருத்தர் பாடலாம் வருது. அவர் கற்றுக்கொண்டதை அவர் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தேவன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறார், அதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்து, அப்பதான் ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிற ஒரு இருதயம் அது எப்படி இருக்குது? நல்லா இருக்கும், வெளிச்சமா. இல்லைன்னா இருள் அடைகிறது. கண்ணில் முடி ஜெபிப்போம். எல்லாமே இந்த நல்ல வேலை கண்டு செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையில கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, உங்களை அறிந்து கொள்ளணும்னு நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தையின் மூலமாக, அற்புத அடையாளங்களாக, தெரிந்து கொண்டதன் மூலமாக எவ்வளவோ காரியம் செய்றீங்க. எங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே, ஆச்சரியமா உங்களுடைய பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே நேரடியாய் பல சூழ்நிலைகளை பேசி உங்களை வெளிப்படுத்திருக்கிறீங்க, அறிந்து கொள்ள செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நிர்விசாரமாய் போகாதபடி ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் செல்லாதபடிக்கு எங்களை திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கடைசியா வசனத்தை பார்த்தோம், உங்களுடைய வருகையில் நன்றாய் அறிந்திருக்கிற சபையை போல நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலே நன்றாய் உங்களுடைய வருகை அறிந்திருக்கிறோம் என்ற நிலையிலே நாங்கள் வாழ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீ வரப்போறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு சுகபலத்தான் அவருடைய தேவையில்லாம் சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கணும். பிரயாசப்பட வாங்கி ஆஸ்வதியும் இதுக்குண்டான பலனை தாரும் ஆஸ்வதியும். எல்லா துதியும் செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நிபுணத்தாவே, ஆமென்.